எல்லா ஜீவராசிகளும் உள்ள இருக்கு. அன்புக்கு இவங்க தாங்க பேர் போனவங்க. அன்புக்கு இவங்க தான். ஆனால் அதிகமாக பாதிக்கிறதும் அதிகமாக கஷ்டப்படுறதும் அதிகமாக காயப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கடகம் தான். என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களால ஒரு கூண்டுக்குள்ளே கட்டி இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகுங்க? நிறைய அவமானம் சந்திக்கும், நிறைய எதிரி உருவாகுவாங்க, நிறைய பிரச்சனை வரும், நிறைய எமோஷன், நிறைய அடி, வேதனை, அழுகை, அவமானம் எல்லாம் வந்துச்சாகணுங்க. 5-10க்குண்டான பஞ்சமாதிபதியான ஒரு செவ்வாய் பகவான் கிரகம் உங்கள் ராசிக்குள் நீச்சம். சொல் புத்தியும் கேட்க மாட்டீங்க. சொந்த புத்தியோ அந்த நேரத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன்னால யோசிக்க முடியாது. ஆனால் ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டீங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்க யாரெல்லாம் நமக்கு முக்கியமானவங்க அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு நம்பரும் ஒரு நேம் காணாம போச்சு அப்படின்னா திரும்ப எங்க லிஸ்ட்டுக்குள்ள வராதுங்க. ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு விஷயம் வேணும்னு உங்ககிட்ட வந்து நின்னா போதுங்க. யாருக்கு என்ன வேணுமோ அழகா பண்ணி கொடுத்துருவீங்க. யாரை பார்த்தா இந்த வேலை நடக்கும், வாடா தம்பி பார்த்துட்டு வந்துடலாம், நான் கூட வரவாடா, நான் செஞ்சு தரவாடா, நான் வாங்கி தரவாடான்னு இந்த கடகம் நாங்க வந்து அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக வந்து நிற்கும் முன்னாடி. அந்த 10 பேருமே உங்களோட கேட்க போறாங்க. அந்த 10 பேர்த்துக்குமே நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்க உதவியை. ஏன்னா அவங்களுக்கு நீங்க விஷுவலா காட்டுறீங்க, நான் இப்படி எல்லாம் இருக்கேன்னு வியூ பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? உதவின்னு வந்து நிப்பாங்க. அவங்களுக்காகவே என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை பயணம் நடந்துகிட்டு. உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்கள் தொழில் சார்ந்த விஷயம், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய குடும்பங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மூலமாக அதிகமாக நலனையும் பயனையும் பெறுவார்கள். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம், கடகராசி. இந்த கடக லக்னம், கடகராசி என்ன தெரியுங்களா? கடனுங்க. எல்லா ஜீவராசிகளும் உள்ள இருக்கு. எப்படிங்க? எல்லா ஜீவராசிகளும் உள்ள இருக்கு. அன்புக்கு இவங்க தாங்க பேர் போனவங்க. அன்புக்கு இவங்க தான். ஆனால் அதிகமாக பாதிக்கிறதும் அதிகமாக கஷ்டப்படுறதும் அதிகமாக காயப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கடகம் தான். என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது 6, 8, 12 ஒரு கான்செப்ட் பார்ப்போம். 6, 8, 12ங்கிற ஒரு அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது விரோதி, எதிரி. 8ஆம் இடம் 8ஆம் இடம் அவமானம், அழுகை. 12ஆம் இடம் எடுத்தீங்க அப்படின்னா விரயம், அதே தான் நிம்மதி. சரிங்களா? ஸோ இந்த 6, 8 அதிபதிகள் உங்கள் லக்ன ராசிக்கு யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா 6ஆம் அதிபதியான குரு பகவான் நட்சத்திரம் புனர்பூஷமாகவும் 8ஆம் அதிபதியான கிரகம் நட்சத்திரம் பூஷமாகவும் 12ஆம் அதிபதி நட்சத்திரம் ஆயில்யமாகவும் உங்கள் ஒரே ராசிக்குள்ளே தாங்க பயணம் பண்ணுறாங்க. 6, 8, 12 கான்செப்ட் யாருங்க? கடக லக்னத்தில் பிறந்தவங்க, கடக ராசியில் பிறந்தவங்க. இவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். ஆனால் விபரீத ராஜ்யம் இவர்களுக்கு உண்டு. அப்படிங்க, விபரீத ராஜ்யம் இவர்களுக்கு உண்டு. அது யாருக்கு தெரியுங்களா? பொது வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடுறவங்களுக்கு தான். அரசியல், அதே மாதிரி ஆன்மீகம், ஒரு அறக்கட்டளை நடத்துறது, ஒரு அநாத ஆசிரமம், ஒரு பொது நலத்துக்காக சேவை செய்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடக லக்ன ராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே வரும். அவங்களால ஒரு கூண்டுக்குள்ளே கட்டி இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகுங்க? நிறைய அவமானம் சந்திக்கும், நிறைய எதிரி உருவாகுவாங்க, நிறைய பிரச்சனை வரும், நிறைய எமோஷன், நிறைய அடி, வேதனை, அழுகை, அவமானம் எல்லாம் வந்துச்சாகணுங்க. சரி, இந்த வீட்டுக்குள்ள சந்திர பகவான் தானே ஆட்சி, சந்திரன் தானே மனசு. அப்ப அங்க எதிரி குரு பகவானே எதிரியா வராரு. 6ஆம் பாவமாக பாக்கியஸ்தானமே எதிரி ஸ்தானமாக மாறுவது யாருன்னா உங்களுக்கு தான். என்ன காரணம்? காலபுருஷருக்கு பாக்கியஸ்தானம் தனுசு வீடுங்க. ஆனா அதே கடகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம் எதிரியா இருக்கு. சரி,
உங்களுடைய பாக்கியஸ்தானம் அதே குரு தானே. ஆனா காலபுருஷனுக்கு அது விரய வீடாயிடுச்சு. உங்களுடைய பாக்கியமே விரயமாக இங்க மாறுது. அப்போ குரு பகவான் உங்க வீட்டுக்குள்ள போய் உச்சமா வந்து உட்கார்றார். அவர் நட்சத்திரம் வேற இயங்கிட்டு இருக்கு. எப்படி இருப்பீங்க? நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன்னு வாலண்டரியா போய் தலைய குடுத்து, சிக்கி, கஷ்டப்பட்டு, நெந்து, நூலாகி, நூடுல்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் வந்து அப்பாடான்னு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, உங்க எனர்ஜி அத்தனையும் லாஸ். எனர்ஜி அத்தனையும் உங்களுக்கு லாஸ். என்ன பண்றதுங்க? யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்க ராசிக்குள்ள தான் குரு உச்சம். குரு உச்சம். 5, 10க்குண்டான பஞ்சமாதிபதியான ஒரு செவ்வாய் பகவான் கிரகம் உங்கள் ராசிக்குள் நீச்சம். சொல் புத்தியும் கேட்க மாட்டீங்க. சொந்த புத்தியோ அந்த நேரத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால யோசிக்க முடியாது. ஆனால் புதன் பகவான் யார் உங்களுக்கு? 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும். புத்தின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்பவுமே சரியா யோசிக்கும். ஆனா எதிரிய கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவீங்க. உங்க எதிரிய நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த நத்தை விட்டு எப்படி விலகணும், அவங்கள எப்படி தள்ளி வைக்கணும்னு அழகா ஜட்ஜ் பண்ணிக்குவீங்க. ஆனா எப்ப தெரியுங்களா? அடிபட்டதுக்கு அப்புறமா தான். ஒன்ஸ் ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டீங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்க, யாரெல்லாம் நமக்கு முக்கியமானவங்க அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு நம்பரும் ஒரு நேம் காணாம போச்சு அப்படின்னா திரும்ப எங்க லிஸ்ட்டுக்குள்ள வராதுங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல நேம் எடுக்கணும்னா கஷ்டப்பட்டாகணும். கஷ்டப்பட்டாதான் அந்த கஷ்டத்தை கொடுத்தவங்க லிஸ்ட்டை இட்டி வெளியே போவாங்க. என்ன பண்றது? வாங்கி வந்த வரமாச்சு. ஆள் மனது சந்திர பகவான் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போவார். அவர் எங்க போய் நீச்சம் அடைகிறாருங்க? காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். அந்த அதிபதியான கிரகம் செவ்வாய் இப்போ உங்க லக்ன ராசிக்குள் நீச்சம் அடைகிறார். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? தேவையில்லாத மனக்கசப்பு. ஆமா, ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா, ஒரு விஷயம் வேணும்னு உங்ககிட்ட வந்து நின்னா போதுங்க. யாருக்கு என்ன வேணுமோ அழகா பண்ணி கொடுத்துருவீங்க. யாரை பார்த்தா இந்த வேலை நடக்கும், வாடா தம்பி பார்த்துட்டு வந்துடலாம், நான் கூட வரவாடா, நான் செஞ்சு தரவாடா, நான் வாங்கி தரவாடான்னு இந்த கடகம் நாங்கள் வந்து அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக வந்து நிற்கும் முன்னாடி. எத்தனை ஜீவராசிகள் வாழுது கடலுக்குள்ளார. ஆனா நீங்க யாரெல்லாம் வளர்த்தி விடுறீங்களோ அவங்க திரும்ப கூட உங்களை பார்க்க மாட்டாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அவங்க உங்களை திரும்பி பார்க்காம போவாங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய லாஜிக். உங்க மூலியமா தான் அவங்களுக்கு யோகமோ தவிர அவர்கள் உங்களுக்கு இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்க சந்திர பகவான் உங்க லக்னாதிபதியான கிரகம் ராசியிலான கிரகம் எங்க உச்சமாகுது? லாபத்துல போய் உச்சமாகுது. அது காலபுருஷ 2ஆம் இடமா இருந்தாலும் உங்களோட லாப வீடு உங்களுக்கு பாதக வீடா மாறுது. எப்படிங்க? நீங்க யாருக்கு ஒரு விஷயம் சலுகை பண்ணி தரீங்களோ அவர்கள் உங்களுக்கு பாதகத்தையே செய்வார். என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. சில கிரகங்க புதன்னா புத்தி, அவருக்கு 3, 12 வராரு. உங்க லக்னத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க புதன் பகவான் இருக்காரு அப்படின்னா எத்தனை சொன்னாலும் உங்களால மாத்திக்கவே முடியாதுங்க. ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் பண்ணி தரீங்க, அது மூலமா வந்து நல்லா இருக்காங்க. அந்த நல்லா இருக்காங்க என்ன மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள பதியும். எப்படிங்க? நம்மால் நல்லா இருக்காங்க இல்லையா, நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவன் தானே போயிட்டான், அவங்க தான் திரும்பி பார்க்கல, அவங்க தான் வந்து நன்றியும் மறந்துட்டாங்க, எல்லாருமா அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க எண்ணத்தை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்க. எப்ப தெரியுங்களா மாத்துவீங்க? எப்போதுங்க நீங்க மாறுவீங்க? 30, 35, 32 வயசுக்கு மேல அந்த மாற்றம் வரும். மேக்ஸ் 35 ஆகணுங்க. அந்த வயசுக்கு அப்புறம்தான் யோசனை வரும். இதுல ஒரு சாரர் வச்சுக்கோங்க, குரு பகவான் வந்து 9ஆம் இடமான மீன வீட்டுல இருந்து லக்னத்தை பார்த்துட்டா
கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டாங்க. ஏன்னா மூளை பதிஞ்சிருச்சு. தன்னுடைய நம்ம நம்ம திறமை இருக்கு. எனக்குன்னு ஒரு பெயர் இருக்கு. அது மத்தவங்கள வாழ வைக்கட்டும். அப்படி என்ன பண்ணுவாங்க? லக்னத்துல இருந்தாலும் சரிங்க, லக்னத்தை குரு பார்த்து இருந்தாலும் சரிங்க. இவங்க கடைசி வரைக்கும் உதவி செய்வாங்க. கடைசி வரைக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க எதையுமே. லக்னத்தில் அமர்ந்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, லக்னத்தை இருந்தாலும் சரி. இவங்க மாத்திக்க மாட்டாங்க. ஏன்னா பெயர் புகழுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வேலைய செஞ்சு குடுப்பாங்க. சரி, நான் செஞ்சு குடுத்த வேலை அவர் தான் மறந்துட்டாரு. ஒரு 10 பேர் தெரியும் இல்லையா? அந்த 10 பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த 10 பேருமே உங்களோட தான் கேட்க போறாங்க. அந்த 10 பேத்துக்குமே நீங்க செஞ்சு குடுக்க போறீங்க உதவிய. ஏன்னா அவங்களுக்கு நீங்க விஷுவலா காட்டுறீங்க. நான் இப்படிலாம் இருக்கேன்னு வியூ பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? உதவின்னு வந்து நிப்பாங்க. அவங்களுக்காகவே என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை பயணம் நடந்துகிட்டு இருக்கு. லக்னத்தில் புதன் அமர்ந்தால் கவனமா இருக்கணும். சரிங்களா? லக்ன குரு பார்த்துட்டோம். லக்னத்தை குரு பார்த்தாலும் அப்படிதான். சரிங்களா? சரி, இப்போ வந்து புதன் பகவான் லக்னத்தில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே 6ஆம் இடமான தனுசுல இருந்தாவோ, விருச்சிகத்தில் இருந்தாவோ, நட்பு வட்டாரங்கள் மூலமாக, உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். நிறைய சந்திப்பீங்க. சரிங்களா? நிறைய அடிபட்ட காயம், வலிகள் இருக்கும். மாறணும் அப்படின்னா மாறிதான் ஆகணும். நீங்க உங்களை மாத்திக்காம உங்களை ஆள மாத்த மாட்டாங்க. நீங்க மாறினாதான் என்ன பண்ணுவாங்க? அவங்க மாறுவாங்க. ஸோ மாறலாமா வேண்டாமான்னு நீங்களா யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மாறவே முடியாது. நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் உஷாராயிட்டாரு. எப்படிங்க? இவரு உஷாராயிட்டாரு. இனி உதவி பண்ண மாட்டாரு சொல்லிட்டு அவங்க வேற பயணம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் உலகத்துல உதவிய நோக்கி மட்டும் இருக்காங்களோ அவங்க அவங்கள மாத்திக்க மாட்டாங்க. ஆனா சில இடங்கள் நம்மள மாத்திக்கணுங்க. வேற வழி இல்ல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ செவ்வாய் பகவான் அவர் தான் கோவத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்குள்ள இருக்காரு. பலவீனமா இருக்காரு. இப்போ செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாருங்க? தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கொடுப்பாரு. இடம் விஷயத்த சிக்கலை கொடுப்பாரு. சொந்த பந்தம் பங்காளிகத்தை இடம் விஷயத்தை எப்போ பேசக்கூடாது. உங்க பேர் இடம் பதிவு பண்ணக்கூடாது. உங்க பேர்ல இடமெல்லாம் பத்திரப்பதிவெல்லாம் பண்ணக்கூடாது. சில இடங்கள்ல யார் மூலமா யார் பேர்ல எல்லாம் வந்து சொத்துக்கள் சேரணும் ஒரு விதி பயன் இருக்கு, ஒரு விதி விலக்கு இருக்கு. அதெல்லாம் வரும் காலத்துல வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? அதனால இந்த கடகத்துல பிறந்தவங்க எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, இந்த எமோஷனல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தத்துக்குள்ள இருக்கும்போது டக்குன்னு ரிலீவ் ஆக முடியாது. தூக்க மாத்திரை போடணும். நல்லா தூங்கணும். ஆனால் தூக்கம் வராதுங்க. ஏதேதோ சிந்தனைகள் வரும். ஏதேதோ விஷயங்கள் வரும். அதிகமாக ஆழமாக திங்க் பண்ணுவீங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கான விஷயத்த மாற்றத்தை கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும். எதை மாற்றணும்னு கிரகம் ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் பார்ப்போம். சரிங்களா? அப்போது உங்களோட நட்பு வட்டாரம், உங்கள் தொழில் சார்ந்த விஷயம், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய குடும்பங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மூலமாக அதிகமாக நலனையும் பயனையும் பெறுவார்கள். அவர்கள் உங்களுக்கு குறைவு. இது நீங்கள் வாங்கி வந்த வரம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.